வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வருகிற 12ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு வரப்போகுது. அது ரொம்ப விவாதங்களை கிளப்பியிருக்குது. என்ன விவாதம்? 1991 கொண்டு வரப்பட்ட கோயில், மசூதி, கிறிஸ்டின், மற்றபடி இந்த கோயில்களுக்கான அவசர சட்டம் கொண்டு வந்தவர் நரசிம்மராவ் அப்போ இருக்கும்போது. ஏன் இதை கொண்டு வந்தாங்க? இப்போ அதை நீக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள்லாம் கேட்குறதுக்கு என்ன காரணம்? 12ஆம் தேதி உச்சநீதிமன்றம் என்ன முடிவை எடுக்கும்? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா மதச்சார்பற்ற நாடு, அந்த மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நீக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு போனது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இப்போ வழக்கு போடுறாங்க? இந்த வழக்கின் பின்னணி என்ன? ஞானவாபி மசூதி உள்ளிட்ட ஒரு 12 மசூதிகளில் லிங்கம் இருக்குன்னு இப்போ வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க எல்லா எல்லா மசூதியும் தோண்டி பார்ப்பீங்களாங்கிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய முஸ்லீம் அமைப்புகள் போர்க்கொடி உயர்த்திட்டாங்க. முஸ்லீம் அமைப்புகளுக்கு ஆதரவாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. என்ன தீர்ப்பு? அந்த தீர்ப்பினுடைய சாரம்சம் என்ன? சாம்பலில் நடந்தது என்ன? யோகி அடுத்த வருடம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அவர் பண்ணுற ஒரு மாபெரும் ஒரு கலவர யுக்தி, இதெல்லாம் என்ன? 12ஆம் தேதி என்ன நடக்க போகுது? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிறைய விஷயம் சொல்கிற மாதிரி விஜய், ஸ்டாலின் இவங்களை பற்றி பேசுகிறதும் முக்கியம். அதோடலாம் முக்கியம், இது ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியாவில் மதம் சார்ந்த பிரச்சனைகள் எழுந்தால் அதனால் பாதிக்கப்படுவது, கொல்லப்படுவது ஒடுக்கப்பட்ட மக்கள், ரொம்ப மோசமான மக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள். இப்போ ராகுல் காந்தி சொல்கிறார்ல, பணக்காரர்களுக்கு ஒரே வரி, ஏழைகளுக்கும் ஒரே வரி அப்படிங்கிறார். ஆனால் அதையும் அதை வரியை விட கொடுமையானது அப்படின்னா ஒருவருடைய வீட்டை இடிப்பது, அவரை ஒரு சமூகம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒதுக்கி வைக்கிறது. அதாவது பட்டியலின மக்களை எப்படி ஒதுக்கி வச்சு அந்த பட்டியலின மக்கள் அதனால தான் கன்வெர்டட் கிறிஸ்டினாக போய் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குங்கிறது தெரியும். நீங்கள் நிறைய கன்வெர்டட் கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஆவாங்க. ஏன்னா அவங்க கோயிலுக்குள்ளே விட மாட்டுறாங்க, ஜாதிய வன்கொடுமை, இப்படி நிறைய பிரச்சனை நடக்குது. அம்பேத்கர் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னா இதனால் தான் கொண்டாடப்பட வேண்டும். பெரியார் ஏன் கொண்டாடப்பட வேண்டும்னா இதனால் தான் கொண்டாடப்பட வேண்டும். சமூக நீதி பேசக்கூடிய இந்த நாட்டில் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த 12ஆம் தேதி வரக்கூடிய வழக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஆலய சட்டம் அப்படின்னு 1991 ஒன்று போடுறாங்க. அந்த ஆலய சட்டம் என்னது? பாபர் மசூதியில் லிங்கம் இருக்குதுன்னு சொல்லி கேஸ் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு முதல்லையே இவங்க நாங்கள் அந்த பாபர் மசூதியை இடிக்க மாட்டோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து கரசபை நடத்தினார் அத்வானி. நம்ம யூபியில் கல்யாண் சிங் கவர்மெண்ட். எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த நேரத்தில் அதை பதிவு பண்ணி ஆகணும். இந்தியா முழுக்க போய் நான் அதுக்கு ஆள் திரட்டுறேன்னு போனார். அப்போ நம்ம லாலு பிரசாத் யாதவ் பீகாருடைய முதலமைச்சர், அத்வானி போய் பாட்னாவில் இறங்குறாரு. இறங்கின உடனே அவரை உள்ளேயே விடாமல் அடுத்த ஃப்ளைட்டில் ஏற்றி நீ முதல்ல டெல்லிக்கு போப்பான்னு சொல்லி துரத்தி அடித்தவர் லாலு பிரசாத் யாதவ். அந்த கோவம் தான் அவரை மாட்டுத்தீவன வழக்கெல்லாம் சிக்க வச்சு அவரை ஓரளவுக்கு ஒரு வழி பண்ணது பிஜேபி. அதுக்கப்புறம் பிஜேபியோட விலையை கொடுக்கும். இப்போ அத்வானி இப்போ வீட்டில் தானே உட்காந்துருக்காரு. இவங்க நம்ம முரளி மனோகர் ஜோஷி எங்கே இருக்கார், உமா பாரதி எங்கே இருக்காங்க, எங்கேருந்தோ மோடி வந்துட்டார் பாருங்கள். இப்போ மோடி பண்ணுறதுக்கு தண்டனை அனுபவிப்பார். கோத்ராவில் அவர் பண்ண விஷயத்துக்கெல்லாம் இன்னும் அனுபவிப்பார். டைம் இருக்குது, கண்டிப்பாக அனுபவிப்பார். இன்றைக்கி ஆலய சட்டம் அப்படிங்கிற ஒன்று இப்போ ஏன் தூசு தட்டப்படுது? 1991 நரசிம்மராவ் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, 1947 சுதந்திரம் வாங்கும்போது இங்கே என்ன நிலைமை இருந்ததோ, மசூதினா மசூதி, சர்ச்சுனா சர்ச்சு, புத்தர் இதுனா புத்தர், இந்துக்கள்னா இந்துக்கள், அந்த கோயில்கள் அப்படியே இருக்கணும். யாராவது ஒருத்தர் பாருங்கள் இந்த கோயிலில் லிங்கம் இருக்குது, அந்த கோயிலில் கடவுள் கிருஷ்ணர் இருக்காருன்னு சொன்னால் அதுக்காக அதை இடிக்க முடியாது. இதுதான் 1991 போடப்பட்ட அவசர சட்டம். இதை நீக்கணும்னு இப்போ பிஜேபி கேட்குது. ஏன் இப்போ பிஜேபி கேட்குது? இத்தனை வருடங்களாக இந்த சட்டம் இருக்கிறது பிஜேபிக்கு தெரியாதா? தெரியும். என்ன நடந்ததுன்னா, ஏற்கனவே பாபரி மசூதி இடித்து அங்கே ஒரு கோயிலை கட்டியாச்சு. இன்னொரு 10 இடத்துல இதே மாதிரி ராமர் கோயிலையோ கிருஷ்ணர் கோயிலையோ கட்டினா இன்னும் அமோகமாக பிஜேபி ஜெயிக்கலாம். ஒரு இந்து நாடு அப்படின்னு அந்த பாதையை நோக்கி இன்றைக்கி இந்தியா போயிட்டுருக்கு. மோடி ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்குங்கிறார். ஒன்றாக இருந்தால்னா இந்துக்கள் ஒன்றாக இருக்கணுங்கிறாரு.
அதாவது இவர் பட்டேங்க கட்டேங்கன்னு ஐயா யோகி வேற ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவர் இதை சொல்லி தான் நாங்கள் ஜெயித்தோம், இந்துத்துவாவை சொல்லி தான் நாங்கள் ஜெயித்தோன்னு வெளிப்படையாக தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிக்கிறாரு மகாராஷ்டிராவில். அப்போ மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி கூட்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இன்றைக்கி நடப்பது ஒரு அலங்கோலமான ஆட்சி. நல்ல ஞாபகம் இருக்கும், இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியும் போது ஜின்னா அவர்கள் காந்தியடிகளை சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க, இங்கேயே இருந்தால் உங்களுக்கு உரிமைகள் கிடைக்குமேன்னு. இல்லைங்க, நீங்களும் நேரு அவர்கள்லாம் நல்லவங்களாக இருக்கீங்க, பின்னால் வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்ட்டு அவர் போகிறார். அதற்கு பிறகு காஷ்மீரில் இதே மாதிரி 370 சட்டப்பிரிவு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் உங்களுக்கு பொருந்தாது, நீங்கள் விருப்பப்பட்டாதான் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து தான் அதை இணைச்சோம். ஆனால் இன்றைக்கி அதே 370 சட்டப்பிரிவை நீக்கப்பட்டது. அப்போ ஜின்னா ஜெயித்தார், காந்தி தோற்றுவிட்டார். ஜின்னா அப்போவே சொல்லிட்டார் இதெல்லாம் நடக்கும், பின்னால் இந்த மாதிரி மோடி மாதிரி ஆளுங்க வருவாங்கன்னு அப்போயே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, இஸ்லாமியர்கள் மட்டுமே ஒரு கலவரக்காரர்கள், காஷ்மீரில் இருக்க இஸ்லாமியர்கள்லாம் ஒரு வன்முறையாளர்கள் அப்படின்னு சித்தரித்து ஒரு படம் வருது. அதை இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டுறாங்க. தெரிஞ்சு பாராட்டுறாங்களா தெரியாமல் பாராட்டுறாங்களா நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு, தீவிரவாதினா நம்ம இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பேர் எப்படி வந்தது? இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வழக்கு, இந்த ஆலய வழக்கு சுப்பிரமணிய சாமி அப்புறமா இன்னும் 2-3 வழக்கறிஞர்கள்லாம் சேர்த்து போடுறாங்க. இந்த வழக்கை நீக்கணும் அப்படின்ட்டு. இதுதான் 12ஆம் தேதி வருது. ஏன் இந்த வழக்கை நீக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, மற்ற நிறையா கோயிலெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதை நோண்டணும். இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் ஏற்கனவே போட்ட கேஸ் என்னென்னா, ஏற்கனவே 1991 ஆலய சட்டத்தின்படி இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணும். திடீர்னு அவங்க லிங்கம் இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் கேஸ் போடுறாங்க. அது வேல்யூபிளான பாயிண்ட். ஏற்கனவே சட்டம் இருக்கும்போது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அப்போ அதை உடைக்கணும் அந்த சட்டத்தை. அதுதான் நம்ம சொல்கிறோம். ராகுல் காந்தி சொல்கிறாரு, பிரியங்கா காந்தி சொல்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த பிஜேபி முயற்சிக்கிறாங்களா, இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை பண்ணுற வேலை. அதற்கு உச்சநீதிமன்றத்தையும் துணைக்கு சேர்த்துக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கியாச்சு, அவரே நீக்கியாச்சு. உச்சநீதிமன்றத்தை வச்சே பல காரியம் பண்ணணுங்கிறது இப்போ மோடியுடைய எண்ணம். இப்போ அந்த வழக்கு 12ஆம் தேதி வருது. இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணும்? இவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல்ல ஒன்று போட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இல்லைன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு அவசர சட்டம் போடுவோம். பார்லிமெண்ட்டில் என்ன சிக்கல்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் நிதிஷோ நாயுடுவோ இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வக்பு வாரிய பிரச்சனையில் வக்பு வாரிய பில்லையே பாஸ் பண்ண முடியாத போது மோடியால் இதை பாஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மோடிக்கு பல சிக்கல்கள். ஏற்கனவே அதானி மேட்ரு, அமெரிக்காவிலேருந்து எல்லா நாட்டிலையும் ஃபண்டை கட் பண்ணி விட்டாங்க. அப்போ அதானி ஃபண்டு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கார். தாராவி ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும். அப்போது ஒரு பெரிய அடி. இவர்கள் எல்லாமே வாழுவது, இயங்குவது, நாட்டை காப்பாற்றுறது போல் நடிப்பது, தேசபக்தி பண்ணுவது எல்லாம் நடிப்பு, எல்லாம் பணத்துக்காக தான். அதனால் இந்துக்கள்னால் உடனே மோடி பொங்குவாருன்னா, கனடாவில் நடக்கக்கூடிய இந்துக்களுக்கு பொங்குறீங்க. ஏன் வங்கதேசத்தில் ஹசீனா இருக்கும்போது நிறைய இந்துக்கள் அடித்தாங்களே, இந்து கோயில்கள் எரிக்கப்பட்டது, அப்போ ஏன் பதிலே சொல்லலை? ஆனால் பதில் சொல்ல மாட்டார். அதே ஹசீனாவுக்கு புகலிடமும் கொடுத்தவர் ஐயா மோடி தான். இவர் மற்ற இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு போய் எங்கள் வியாபாரம்லாம் பண்ணுவார். அதற்கு இஸ்லாமியர்கள் தேவை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பிடிக்காது. சிறுபான்மையினர் தாக்கப்படுவதை எடுத்து இந்திய அரசு கண்டனம் தெரிவிக்குதான். இங்கே இருக்கக்கூடியவங்க தான் சிறுபான்மையினர் தான் இஸ்லாமியர். அவர்கள் நீங்கள் தாக்குறீங்களே, அது அமெரிக்கா சொல்லும்போது ஏன் அமைதியாக இருக்கீங்க? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலய சட்டத்தை தூக்கணுங்கிறது பிஜேபியுடைய பிளான். அதை 12ஆம் தேதி நாள் குறிச்சிருக்காங்க. ஆனால் சட்ட வல்லுநர்கள் எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தை ஏன்னா மத்திய அரசிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பதில் சொல்லுங்கன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டுருச்சு. ஒன்றிய அரசு என்ன சொல்லணும்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாங்க, அந்த சட்டம் தப்பான சட்டம் தான், எடுத்துருங்க அப்படின்ட்டுருவாங்க. உச்சநீதிமன்றம் அதை எடுக்குமா அப்படின்னா அதான் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பற்ற நாடுன்னு இருக்குது, அந்த வரிகளை எடுக்கணும் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டவங்களாம் கேஸ் போடுறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குறது என்னென்னா, இந்தியா இந்து நாடு அல்ல, இந்தியா எல்லாருக்குமான நாடு. இந்த தேசம் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற தேசமாக வடிவமைக்கப்பட்டது. தயவுசெய்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது கேஸுக்கு சினிமா போட்டிங்கன்னா வெளுத்து விட்டுருவோன்ட்டாங்க. இதுக்கு மேலே வந்தாங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டோம்னா யாரும் இந்த மாதிரி கேஸ்லாம் போட மாட்டாங்க. பிஜேபி வந்ததுக்கு பிறகு இந்த மதச்சார்பற்ற, அதுக்கப்புறம் ஒரே மதம், இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு காரணம் இவர்களுக்கு இதுதான் நோக்கம்.
இப்போ முதல்ல விட நெருக்கடி முட்டினதுனால அமெரிக்காவும் பார்த்துட்ருக்குது. கனடாவை ஏற்கனவே நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க. இங்கேருந்து போய் உங்கள் பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தானை கொண்டன்னு சொல்லி அது இப்போ தான் சமாதானமாகி ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தேவையில்லாமல் இந்த மேட்டரை கையில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உலக நாடுகள் உங்களுக்கு கடிய கண்டனம் தெரிவிக்கும். ஏற்கனவே இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லைன்னு அமெரிக்கா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, பல நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தேவையில்லாமல் G7 நாடுகள் மத்தியில் மோடிக்கான இமேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏற்கனவே G7 நாடுகள் எந்த நாடுக்கும் அதானி போக முடியாது. ஏன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு வழி பண்ணுறாங்க. 21 நாளுக்குள்ளே அறிக்கை கொடுக்க சொல்லிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனையை நேரடியாக ஒன்றிய அரசு வந்து இல்லைங்க இந்த சட்டத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்கிறதுலே இப்போ தயக்கம். ஏன் தயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கத்துக்கு போன வருஷமே வந்து உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, ஒன்றிய அரசு வந்து பதில் சொல்லுங்கள், இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா ஒன்றிய அரசுக்கு இன்னொரு தயக்கம், நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டு உலக நாடுகள் கேட்டாங்கன்னா. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி இவர்களுக்கு ஒரு பெரிய சவுக்கடி காத்திருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதிகளாகட்டும், இப்போ இருக்கக்கூடிய சீனியர் ஜட்ஜ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாதம் ஏற்புடையதல்ல. இந்தியா மதச்சார்பற்ற நாடு ஒன்று, இது எனக்கு அப்படின்னா இது எல்லையே இருக்காது. ஒருவேளை இந்த சட்டத்தை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் பல கேஸ் வரும். ஏன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் அதிகம், மற்ற ஒன்றிய அரசில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அப்போ இவர்கள் நினைச்சால் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அது இது எங்களுதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு முடிவே இல்லை. தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். இப்போ பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் அது ஒரு பெரிய பதட்டம், கண்ணீர் புகை கொண்டு வச்சு இன்றைக்கி நேற்றும் முந்தா நாள் இதே மாதிரி தான் நடந்தது, இன்றைக்கி இதே மாதிரி நடந்தது, உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதில் நம்ம டெல்லியில் வந்து அந்த மர்ம பொருள் யார் வச்சான்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. பாராளுமன்றத்திலாவது பாதுகாப்பு இருக்கான, பாராளுமன்றத்திலேயே ஒரு காங்கிரஸ் எம்பியோடைய கீழே வந்து பணம் வைக்கிறாங்க, அந்த பணத்தை வச்சவங்க யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ISI இருக்குது, எவ்வளவோ. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா உளவு அமைப்புகள் நிறைய இருக்குது. இவர்கள் யாரும் ஏன் இதை தகவல் சொல்லவில்லை? அப்போ பல இடங்களில் ஓட்டை இருக்கும்போது வரக்கூடிய 12ஆம் தேதி மோடிக்கு ஒரு பேர். ஏற்கனவே மோடிக்கான நெருக்கடி பல விஷயங்களில் போயிட்டுருக்குது. தேர்தல் ஆணையர் மேட்டர் அது ஒரு பக்கம் இஷ்யூ போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் தனியாகவே மக்கள் தேர்தல் நடத்தலான்னு அது ஒரு பக்கம் பெரிய லெவலில் போயிட்டுருக்குது. தேர்தல் ஆணையர் நியமன விஷயம் போயிட்டுருக்குது. இதில் எல்லா விஷயத்தையும் பண மசோதான்னு அர்ஜென்ட்டில் நிறைவேற்றணும்னு மோடி நினைக்கிறாரு. அவ்வளவு சாத்தியமில்லை அப்படிங்கிறத நடந்து 12ஆம் தேதி உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.